ஈவினிங்கில் இவரு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி ப்ளே பண்ணும்போது அந்த டேவே ரொம்ப ப்ளசண்ட்டாகவும் ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். நம்ம டயட்டில் இருக்கிறதுனால ஈவினிங்கில் ரொம்ப பசி எடுக்கும். அதனால் எப்போவுமே வந்து நான் சத்து மாவு கஞ்சி தான் வச்சு குடிப்பேன். அது கஞ்சி குடிச்சு ரொம்ப போர் அடிச்சிச்சு. சரி இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக ஏதாச்சும் பண்ணலாமே சொல்லிட்டு சத்து மாவில் வந்து அடை பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு வந்து ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். மெத்தட் எல்லாமே ஒன்று தான். ஆனால் வந்து மாவுக்கு பதில் இந்த வந்து சத்து மாவு தான் எடுத்துக்கிட்டேன். மாவு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் உப்பு போட்டுட்டு வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டுட்டு தண்ணி ஊற்றிட்டு நல்லா பிசைஞ்சு ஊறட்டும்னு சொல்லிட்டு ஓரமாக எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் க்ராசரிஸ்லாம் வந்து ரீஃபில் பண்ண வேண்டிய ஒர்க் இருந்தது. அது எல்லாமே வந்து ரீஃபில் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். நான் ஒரு வீடியோ பார்க்கும்போது ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க, வாரத்துக்கு ஒரு வாட்டி வந்து இந்த மாதிரி வந்து க்ராசரிஸ்லாம் வந்து க்ளீன் பண்ணி வைப்பாங்களா, அப்போ நம்மளுக்கு எப்போதாங்க டைம் இருக்கும். நான் பார்த்தீங்கன்னா வந்து 15 டேஸ்க்கு ஒன்ஸ் தான் வந்து க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் ரீஃபில் பண்ணுவேன். இல்லைன்னா வந்து அது காலியாகும் போது அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வந்து ரீஃபில் பண்ணுவேன். நீங்கள் எப்படி பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.